90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 25ஆம் பாகம். ஸ்பேஸ், அதாவது விண்வெளி. நமது கிரகத்தின் எல்லைகளுக்கு அப்பால் எல்லையில்லாமல் பறந்து விரிந்திருக்கும் விண்வெளி பல நூற்றாண்டுகளாக மனிதனின் கற்பனையை கவர்ந்துள்ளது. விண்வெளி அதன் மர்மங்கள், வான அதிசயங்கள் மற்றும் ஆய்வுக்கான சாத்தியக்கூறுகள் விஞ்ஞானிகள், சிந்தனையாளர்கள் மற்றும் கனவு காண்பவர்களின் தலைமுறைகளை தூண்டியுள்ளது. பிரபஞ்சத்தின் தோற்றம், அதன் அமைப்பு மற்றும் பூமிக்கு அப்பால் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய அடிப்படை கேள்விகளுக்கு பதில்களை தேடவும் இது தூண்டுகிறது. இந்த நிகழ்ச்சியானது விண்வெளியின் வரலாறு, தற்போதைய சாதனைகள், சவால்கள் மற்றும் மனிதகுலத்திற்கான விண்வெளி ஆய்வின் ஆழமான தாக்கங்களை ஆராய்வதில் நோக்கம் கொண்டுள்ளது. காஸ்மோஸ் பத்தின நம்ம புரிதல் இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்ல, பண்டைய நாகரிகங்களிலிருந்து வந்திருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் வான உடல்கள், அதாவது செலஸ்டியல் பாடிஸோட நிலைகளை கவனிச்சிருக்காங்க. மனித வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்களோட அதை இணைச்சு செயல்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எகிப்தியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் மாயன்கள் போன்ற பண்டைய கலாச்சார மக்கள் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவங்களோட வான அவதானிப்புகளோட அடிப்படையில் சிக்கலான கேலண்டர்கள் மற்றும் புராணங்களை உருவாக்குச்சு. இருந்தாலும் விண்வெளி ஆராய்ச்சியோட முக்கிய புள்ளியா மறுமலர்ச்சி காலத்தை குறிப்பிட்றாங்க. அதாவது ரெனைசான்ஸ் பீரியடுக்கு அப்புறம் உருவான அறிவியல் புரட்சியை குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தனது சூரிய மைய கோட்பாட்டின் மூலமாக பூமியை மையமாக கொண்ட பிரபஞ்சத்தோட மாதிரியை சவால் செஞ்சார். விஞ்ஞான விசாரணை மற்றும் அண்டத்தோட ஆய்வுக்கான புதிய சகாப்தத்திற்கு களம் அமைச்சு கொடுத்தாரு. 1957 சோவியத் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 ஏவப்பட்டது. இது விண்வெளி யுகத்தோட விடியலா கருதப்படுது. இந்த ஸ்புட்னிக் 1 ஒரு கோள வடிவ செயற்கைக்கோள், அதாவது ஸ்பெரிக்கல் சேட்டிலைட். அதோட எளிய பீப்பிங் ரேடியோ சிக்னல் மூலமாக விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் ஆய்வுகளில் விரைவான முன்னேற்றங்களோட சகாப்தத்தை அறிமுகப்படுத்துச்சு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு வாஸ்டோக் 1 என்ற விண்கலம் மூலமா விண்வெளிக்கு சென்று பூமியை சுற்றி வந்த முதல் மனிதர் யுவி கேகரின். சோவியத் யூனியனோட இந்த சாதனை வல்லரசுகளுக்கு இடையேயான விண்வெளி போட்டியை தூண்டிவிட்டது மற்றும் ராக்கெட்ரி, விண்கல வடிவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு இது வழிவகுத்துச்சு. விண்வெளி பந்தயம், அதாவது ஸ்பேஸ் ரேஸோட உச்ச நாளாக கருதப்படுறது ஜூலை 20, 1969. இந்த நாளில் தான் அப்போலோ 11 மிஷன் விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் பஸ் ஆல்ட்ரினை வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்குனாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன ஒரு முக்கியமான வாசகம், அவர் நிலவில் காலடி எடுத்து வச்ச உடனே அவர் சொன்னது, அது ஒரு மனிதனுக்கு ஒரு சிறிய படி, ஆனால் மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல். இந்த வாசகம் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. இது நமது சொந்த கிரகத்துக்கு அப்பால் இருக்கிற கிரகங்களில் மனித குலத்தோட முதல் தடத்தை குறிக்குது. அப்போலோ திட்டம் மனித புத்தி கூர்மைக்கும் உறுதியான ஆற்றலுக்கும் ஒரு உதாரணம். சமாளிக்க முடியாத சவால்களையும் சமாளிக்கிற திறனை
வெளிப்படுத்தி இருக்கு. அப்பல்லோ திட்டத்தோட ஓய்வானது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய விண்கலமான ஸ்பேஸ் ஷட்டிலோடைய சகாப்தத்திற்கு வழிவகுத்துச்சு. இது விண்வெளிக்கு அதிக அணுகலை வழங்குச்சு. 30 ஆண்டுகளுக்கும் மேலா விண்கலங்கள் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்தை கட்டமைச்சிருக்காங்க. இத ஆர்பிட்டிங் லெபார்டரி, அதாவது சுற்றுப்பாதையின் ஆய்வுக்கூடம்னு சொல்றாங்க. இந்த ஆய்வுக்கூடத்தை பல நாடுகள் உள்ளடக்கிய கூட்டு முயற்சியா கருதப்படுது. விஞ்ஞான ஆராய்ச்சி, தொழில்நுட்ப பரிசோதனை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான தளமா இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் செயல்பட்டு வருது. விண்வெளி பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துவதற்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வளர்க்குது. 1990களில் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி ஏவப்பட்டது. இந்த தொலைநோக்கி பிரபஞ்சத்தை பற்றிய நம்மளோட பார்வையை மாற்றி அமைச்சது. பூமியின் வளிமண்டலத்திற்கு மேலே சுற்றும் ஹபிள் தொலைதூர விண்மீன் திரள்கள், நெபுலாக்கள் மற்றும் பிற அண்ட நிகழ்வுகளோட முன்னோடி இல்லாத உயர்தெழிவு படங்களை இது வழங்குது. பிரபஞ்சத்தோட வயசு, இருண்ட ஆற்றல், அதாவது டார்க் எனர்ஜி போன்ற பல தகவல்களை இது கண்டுபிடிச்சிருக்கு. அண்டவியல், அதாவது காஸ்மாலஜி பற்றிய நமது புரிதலை மாற்றி அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்டம் பற்றிய நமது பிரமிப்பை இது ஆழமாக்கியிருக்கு. விண்வெளி ஆய்வு அப்படிங்கிறது நம்ம கிரகத்தை தாண்டி அருகாமையில் இருக்கிற கிரகங்களுக்கும் அப்பாலையும் நீண்டிருக்கு. மார்ஸ் ரோவர் போன்ற ஆராய்ச்சிகள் விண்வெளியில் இருக்கக்கூடிய நீர் செயல்பாடு மற்றும் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகளை பற்றின ஆதாரங்களை வெளிப்படுத்தி இருக்கு. வியாழனோட நிலவா கருதப்படுற யூரோப்பாவும் சனிக்கோளோட நிலவா கருதப்படுற என்செஃபலடஸ் விஞ்ஞானிகளை ரொம்ப ஈர்த்திருக்கு. இதுக்கு காரணம் அங்க இருக்கிற சப்சர்ஃபேஸ் ஓஷன்ஸ், அதாவது வாழ்க்கைக்கு சாதகமான நிலைமை இருக்கும்னு நம்பப்படுது. வேற்று கிரக உயிரினங்களை கண்டுபிடிப்பதற்கான ஆர்வம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளையும் பொதுமக்களையும் ஒரே மாதிரி தான் கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள பல நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்களும் வெளிக்கோள்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வாழக்கூடிய உலகத்திற்கான சாத்தியங்களை அதிகப்படுத்தியிருக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஆனது எக்ஸோ பிளானட்டுகளோட வளிமண்டலத்தை பற்றி கண்டறிவதை நோக்கமாக கொண்டிருக்கு மற்றும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் நமது தேடலை மேலும் மேம்படுத்தவும் இது உதவுது. பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடையும் இதன் மூலமா நாம் தெரிஞ்சுக்க முடியும். விண்வெளி ஆராய்ச்சி பல நம்பிக்கைகளை கொண்டிருந்தாலும் இது பல சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு. விண்வெளியில் ஆராய்ச்சி செய்யும் விண்வெளி வீரர்கள் நீண்ட விண்வெளி பயணத்தின் போது தசை சிதைவு, எலும்பு அடர்த்தி இழப்பு மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சின் வெளிப்பாடு உள்ளிட்ட உடலியல் அபாயங்களை எதிர்கொள்கிறாங்க. நீட்டிக்கப்பட்ட விண்வெளி பயணங்களுக்கு பல தளவாடல்கள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை ஆதரவு அமைப்புகள், கதிர்வீச்சு பாதுகாப்பு மற்றும் உளவியல் நல்வாழ்க்கைக்கான தீர்வுகளும் தேவைப்படுது. இது போல சவால்கள் இருந்த போதிலும் மனித குலத்தோட அறிவின் தாகமும் தெரியாதவற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராயணும் அப்படிங்கிற விருப்பமும் நீடிச்சு தான் இருக்கு. விண்வெளி சுற்றுலா, தனியார் விண்வெளி விமான நிறுவனங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த முயற்சி விண்வெளி ஆய்வோட நிலப்பரப்பை மாற்றி அமைச்சிருக்காங்க. இது பரந்த பார்வையாளர்களுக்கு அதிக அளவில் அணுகக்கூடியதாக உள்ளது. விண்வெளி ஆய்வு அப்படிங்கிறது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அப்பாற்பட்ட தொலைநோக்கு தாக்கங்களை கொண்டிருக்கு. ரொம்ப சரி. இது புதுமையை ஊக்குவிச்சிருக்கு, சர்வதேச ஒத்துழைப்பை வளர்த்திருக்கு, செயற்கைக்கோள் மூலமாக வழங்கப்படுற தகவல் தொடர்பு, வானிலை முன் அறிவிப்பு போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கு. மேலும் இது விண்வெளியில இருந்து பூமியை கவனிக்கிறதுலேருந்து பெறப்பட்ட ஆழமான தத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை கொண்டிருக்கு. செயற்கைக்கோள்கள் மூலமாக நம்ம பூமியில் ஏற்படுற காலநிலை மாற்றங்கள், வளம் குறைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு போன்ற உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளை நாம் தயார் செஞ்சுக்க முடியும். நேர்களே, இப்பொழுது நாம் அறிவியல் செய்முறைகளை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நேர்களே, எந்த செய்முறைகளை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் பெரியவர்களோட கண்காணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். பெரியவங்க யாரும் கூட இல்லாமல் எந்த ஒரு செய்முறையும் செய்யாதீங்க. முதலாவதா ஹாட் ஏர் பலூனை நாம் எப்படி செய்யறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம்.
ஹாட் ஏர் பலூன் தனக்குள்ள இருக்கக்கூடிய காற்றின் வெப்பத்தின் மூலமா மேல லகுவா பறக்குது. இது செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் தேவை. 5 டிஷ்யூ பேப்பர்ஸை ஸ்கொயர் ஷேப்லயும் 4 டிஷ்யூ பேப்பர்ஸை கோன் ஷேப்லையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே, இந்த ஸ்கொயர் டிஷ்யூ பேப்பர்ஸை வந்து நீங்க பிளஸ் வடிவத்துல அடுக்கி வச்சுக்கோங்க. அதோட எண்டுல 4 பக்கத்துலயும் கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸை அடுக்கிக்கோங்க. இப்ப எல்லாத்தையுமே அழகா கார்னர் வைஸ் ஒட்டினீங்கன்னா இது ஒரு பை மாதிரி மாறிடும். இந்த பையோட வாய்ப்பகுதியில் நீங்கள் நம்ம ஷர்ட்டில் காலர் போடுறோம் இல்லையா, அது எப்படி ரவுண்ட் ஷேப்பில் வருது இல்லை, அந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக ஒரு டிஷ்யூவை கட் பண்ணி அந்த வாய்ப்பகுதியை அழகாக ஒட்டிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர் ட்ரையரை வச்சு இப்போ நீங்கள் அந்த பலூனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெப்பமடைய செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஹாட் ஏர் பலூன், நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஹாட் ஏர் பலூன் வானத்தில் லகுவாக பறக்கும். இதை நீங்கள் பார்த்து சந்தோஷமடையலாம். இந்த ஹாட் ஏர் பலூன், அதாவது சூடான காற்று பலூன்கள் ஒரு காலத்தில் மக்கள் விமானத்தில் பயணிக்க உதவும் முதன்மையான போக்குவரத்து முறையாக இருந்துச்சு. இது 1783 பாரிஸில் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. வெப்ப காற்றை தாங்கும் துணி உரை மற்றும் மேலே ஒரு எக்ஸாஸ்ட் மற்றும் அடியில பயணிகளுக்கான ஒரு கேரியர் ஆகியவற்றை கொண்ட அவற்றின் வடிவமைப்பு பல நூற்றாண்டுகளா மாறாம அப்படியே தான் இருக்கு. இந்த மிதக்கும் சூடான ஹாட் ஏர் பலூன்கள் உரைக்குள் வெப்பமடையும் காற்றினால இயங்குது. காற்றானது வெப்பமடையும் போது அதன் மூலக்கூறுகள், அதாவது மாலிகூல்ஸ் விரிவடைஞ்சு காற்றின் அடர்த்தி குறையுது. இது பலூனின் உட்புறம் குறைந்த அழுத்தத்தை ஏற்படுத்துது. மேலும் வெளியில உள்ள குளிர்ந்த காற்றை விட குறைந்த அடர்த்தியை கொண்டு இருக்கு. இதனால வெளியிலிருந்து வரும் அடர்த்தி மிகுந்த அதிக அழுத்தமுள்ள குளிர்ந்த காற்று பலூனோட உரைக்குள்ள வேகமா நுழையும் போது ஏற்படும் விசையினால பலூன் மேல நோக்கி உந்தி தள்ளப்படுது. இது கடலில் நீர்னால தாங்கப்பட்டு மிதக்கும் படகை ஒத்தது. இங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லயும் ஹேர் ட்ரையர் மூலமா சூடான காற்றை நாம உற்பத்தி செஞ்சு பலூனுக்குள்ள அனுப்புறோம். இந்த சூடான காற்றை நம்ம டிஷ்யூ பேப்பர் பைக்குள்ள அனுப்புறோம். டிஷ்யூ பேப்பர் பைக்குள்ள இருக்கிற சூடான காற்றோடைய வெப்பமும் வெளியில இருக்கக்கூடிய காற்றோடைய வெப்பமும் மாறுதலா இருக்கும். வெளியில குளிர்ந்த காற்று இருக்கும், ஆனா அதே சமயம் இந்த டிஷ்யூ பேப்பர் பலூனுக்குள்ள சூடான காற்று இருக்கும். அதனால வெளியில இருக்க காற்றுனால உந்தி மேலே தள்ளப்படுது இந்த ஹாட் ஏர் பலூன். இப்பொழுது நாம இன்னொரு அறிவியல் செய்முறையை தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது, காற்றுக்கும் கனம் உண்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 குச்சிகள், 6 இன்ச்சில் 1, 12 இன்ச்சில் 1, 2 பலூன், சேம் சைஸாக இருக்கக்கூடிய 2 பலூன், 2 சோடா கேன், அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கான டேப்பு மற்றும் பென்சில். 12 அடி குச்சியை முதல்ல எடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் பென்சில் மூலியமாக ஒரு மார்க் வைங்க. இப்போ 2 பலூனையும் அந்த 12 இன்ச் கட்டையோட இரு முனைகள்லையும் டேப் போட்டு ஒட்டுங்க. 6 இன்ச் உள்ள குச்சியை 2 சோடா கேனுக்கும் நடுவாக அதன் மேலே பொருத்துற மாதிரி வைங்க. இப்போது இந்த 6 அடி குச்சியின் மேலே குறுக்க 12 அடி குச்சியை வைங்க. இப்போது ஒரே ஒரு பலூனை மட்டும் எடுத்துட்டு அதில் ஏரை ஃபில்லப் பண்ணிவிட்டு 12 அடி உள்ள குச்சியில் கட்டிடுங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 12 அடி குச்சி ஒரு பக்கம் தாழ்வானதாக இருக்கும். இதற்கு காரணம் பலூனில் இருக்கக்கூடிய காற்று தான். பலூனில் இருக்கக்கூடிய காற்று கனமாக இருக்கிறதுனால அது ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? காற்றுக்கும் கனம் இருக்குது. நேயர்களே, நீங்கள் இன்னைக்கு 2 அறிவியல் செய்முறைகளை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. வீட்டில் நீங்கள் அவசியம் இது 2த்தையும் செஞ்சு பாருங்கள். செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான செய்முறைகள் தான் இந்த 2மே. அவசியம் செஞ்சு பாருங்கள். நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். எட்வின் ஹபிள் நவம்பர் 20, 1889 அமெரிக்காவின் மிசோரியில் உள்ள மார்ஷ்ஃபீல்டில் பிறந்தார். அவர் அறிவியல் மற்றும் வானியல் துறையில் ஆரம்பகால ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சேர உதவித்தொகை பெற்றார். அவர் ஆரம்பத்தில் சட்டம் பயின்றார், ஆனால் விரைவிலேயே தனது கவனத்தை வானவியலுக்கு மாற்றினார். ஏனெனில் அண்டத்தை புரிந்து கொள்வதில் அவருக்கு ஆர்வம் இருந்தது. ஹபிள் பிரபஞ்சம் மற்றும் அதன் விரிவாக்கம் பற்றிய நமது புரிதலுக்கான அவரது அற்புதமான பங்களிப்புகளுக்காக மிகவும் பிரபலமானார். கலிபோர்னியாவில் உள்ள மவுண்ட் வில்சன் ஆய்வகத்தில் சக்தி வாய்ந்த 100 இன்ச் அளவிலான ஹூக்கர் தொலைநோக்கியை பயன்படுத்தி ஹபிள் பல குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை செய்தார். பால் வீதிக்குள்
சுழல் நெபுலாக்கள் என்று ஒரு காலத்தில் நம்பப்பட்டவை உண்மையில் நமது சொந்த விண்மீன் திரள்களிலிருந்து பரந்த தொலைவில் அமைந்துள்ள தனி விண்மீன் திரள்கள் என்பதை ஹபிள் உறுதிப்படுத்தினார். இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தின் அறியப்பட்ட அளவை விரிவுபடுத்தியது மற்றும் பால்வெளி என்பது பிரபஞ்சத்தின் அளவு என்ற கருத்தை உடைத்தது. விண்மீன் திரள்கள் ஒருவருக்கொருவர் விலகிச் செல்வதை ஹபிள் அவதானித்தார். இது அவற்றின் ஒளி நிறமாலையின் சிவப்பு மாற்றத்தால் ஏற்படுகிறது என்று நிரூபித்தார். இந்த கண்டுபிடிப்பு ஹபிள் விதியை உருவாக்க வழிவகுத்தது. இது ஒரு விண்மீன் நம்மிடமிருந்து விலகி செல்லும் வேகம் அதன் தூரத்திற்கு நேரடி விகிதாச்சாரமாகும் என்று கூறுகிறது. இந்த கண்டுபிடிப்பு பிக் பேங் கோட்பாட்டிற்கு, அதாவது பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கு அடித்தளத்தை வழங்கியது. இது பிரபஞ்சம் ஒரு காலத்தில் கச்சிதமாக இருந்தது என்றும் அன்றிலிருந்து விரிவடைந்து வருகிறது என்றும் கூறுகிறது. ஹபிள் விண்மீன் திரள்களை அவற்றின் வடிவங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தினார். இது ஹபிள் டியூனிங் ஃபோக் வரைபடத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த வகைப்பாட்டு முறை நவீன வானவியலில் இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள விண்மீன் திரள்களின் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ள உதவுகிறது. எட்வின் ஹபிளின் பணியானது பிரபஞ்சத்தை பற்றிய புரிதலில் புரட்சியை ஏற்படுத்தியது மற்றும் நவீன அண்டவியல் வடிவமைப்பில் முக்கிய பங்கு வகித்தது. அவரது காட்சி அளவீடுகள் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் மற்றும் பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான முக்கிய ஆதாரங்களை வழங்கின. 1990 ஏவப்பட்ட ஹபிள் விண்வெளி தொலைநோக்கிக்கு அவரது நினைவாக பெயரிடப்பட்டது. தொலைதூர விண்மீன் திரள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் ஆரம்பகால பிரபஞ்சம் பற்றிய விலைமதிப்பற்ற நுண்ணறிவுகளை தொடர்ந்து வழங்குகிறது. ஹபிளின் பங்களிப்புகள் அவருக்கு ராயல் ஆஸ்ட்ரோனமிக்கல் சொசைட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் அமெரிக்க குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த கௌரவமான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் உள்ளிட்ட பல பாராட்டுகளை பெற்றுத்தந்தது. அவர் செப்டம்பர் 28, 1953 காலமானார். ஹபிள் தனது அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் நுணுக்கமான கவனம் ஆகியவற்றிற்காக அறியப்பட்டார். அவர் ஒரு திறமையான காட்சி அளவீட்டு வானியலாளர் ஆவார். அவர் புதுமையான ஆராய்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சிக்கலான தரவுகளை விளக்கும் திறன் ஆகியவற்றின் மூலம் தனது அடையாளத்தை உருவாக்கினார். அவரது பணி பிரபஞ்சத்தை பற்றிய நமது அறிவை விரிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் வானியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஊக்கமளித்தது. எட்வின் ஹபிளின் மரபானது பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. மேலும் அவரது பெயர் பிரபஞ்சத்தின் பரந்த தன்மை, இடம் மற்றும் நேரத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வுடன் எப்போதும் தொடர்புடையது. நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். அறியப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திரமான யூவி ஸ்கூட்டி 1.7 பில்லியன்களுக்கும் அதிகமான சூரியன்களை அதனுள் பொருந்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரியது. நமது பால்வீதிக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் ஆண்ட்ரோமெடா கேலக்சி சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளில் நமது விண்மீன் மண்டலத்துடன் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிரேட் அட்ராக்டர் என்பது ஓர் மர்மமான கிராவிடேஷனல் அனமொலி ஆகும். இது நமது பால்வீதி உட்பட விண்மீன் திரள்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நம்ப முடியாத வேகத்தில் இழுக்கிறது. விண்வெளியில் உள்ள விண்வெளி வீரர்கள் தங்களின் முதுகெலும்பு வட்டுக்களை அழுத்தும் புவியீர்ப்பு இல்லாததால் 2 அங்குலம் உயரம் வரை வளரலாம். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெப்பமான கோள் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன் இல்லை, மாறாக வீனஸ் அதன் அடர்த்தியான வளிமண்டலத்தின் வெப்பத்தின் காரணமாக வெப்பமாக உள்ளது. மிக மெதுவான சுழற்சியை கொண்ட கோள் வீனஸ். அதன் ஒரு நாள் ஒரு ஆண்டை விட அதிகம். வீனஸின் ஒரு நாள் சுமார் 243 பூமி நாட்கள் ஆகும். அதே சமயம் ஒரு வருடம் என்பது 225 பூமி நாட்கள் மட்டுமே. சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பூமியை சுமார் 17,500 மைல் பர் அவர், அதாவது 28,000 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் ஒரு சுற்றுப்பாதையை நிறைவு செய்ய முடியும். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பின் படங்கள் நியூயார்க் நகரத்தின் தூரத்தில் இருந்து டோக்கியோவில் ஒரு ஜோடி மின்மினி பூச்சிகளை கண்டுபிடிக்கும் அளவுக்கு விரிவாக உள்ளன. விண்வெளியில் கோல்ட் ஸ்பாட் என்று அழைக்கப்படும் ஓர் பகுதி உள்ளது.
இது காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி கதிர்வீச்சின் குளிர் பகுதியாகும். சூரிய குடும்பத்தில் உள்ள மிக உயரமான எரிமலை பூமியில் இல்லை, செவ்வாய் கிரகத்தில் உள்ளது. ஒலிம்பஸ் மோன்ஸ் சுமார் 13.6 மைல்கள் அதாவது 22 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. இது எவரெஸ்ட் சிகரத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு உயரம் கொண்டது. நம்ப முடியாத அளவிற்கு அடர்த்தியான நியூட்ரான் நட்சத்திரங்கள் அதாவது நியூட்ரான் ஸ்டார்கள் ஒரு ஸ்பூன் அளவு சுமார் 6 பில்லியன் டன் எடையுள்ளதாக பூமியில் இருக்கும். கைபர் பெல்ட் என்பது நெப்டியூனுக்கு அப்பால் உள்ள ஒரு பகுதியாகும். இது புளூட்டோ உட்பட பல பனிக்கட்டி பொருட்களுக்கு சொந்தமானது. இது சாத்தியமான வால் மீன்களின் தேக்கம் என்று கருதப்படுகிறது. 1977 ஏவப்பட்ட Voyager 1 விண்மீன்களுக்கு இடையேயான விண்வெளியில் உள்ளது. இது பூமியிலிருந்து மிக தொலைவில் உள்ள மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருளாகும். இது நமது சூரிய குடும்பத்தின் வெளிப்புற பகுதிகளிலிருந்து மதிப்புமிக்க தரவை அனுப்புகிறது. சில கிரகங்கள் விண்வெளியில் சுற்றித் திரிகின்றன. அவை எந்த நட்சத்திரத்தையும் சுற்றி வராது. அதற்கு பதிலாக அண்டை வெற்றிடத்தின் வழியாக அவை செல்கின்றன. சந்திரன் ஆண்டுக்கு சுமார் 1.5 அங்குலம் அதாவது 3.8 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் படிப்படியாக பூமியை விட்டு நகர்கிறது. நீங்கள் ஒரு கருந்துளையில் அதாவது பிளாக் ஹோலில் விழுந்தால் ஸ்பெகட்டிஃபிகேஷனை அனுபவிப்பீர்கள். அதாவது கருந்துளையில் இருந்து வரும் அலை சக்திகள் உங்களை நீண்ட மெல்லிய வடிவத்தில் நீட்டிக்கும். வாவ் சிக்னல் என்பது 1977 கண்டறியப்பட்ட ஒரு மர்மமான ரேடியோ சிக்னல் ஆகும். இது 72 வினாடிகள் நீடித்தது. சூரியனின் மையப்பகுதியின் வெப்பநிலை சுமார் 27 மில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது 15 மில்லியன் டிகிரி செல்சியஸை அடையும். சனி கிரகத்தின் சந்திரன் என்செலடஸ் நீராவி மற்றும் பனித்துளைகளை விண்வெளியில் வீசும் கீசர்களை கூடிய பனிக்கட்டிகளை மேற்பரப்பாக கொண்டுள்ளது. இதன் கீழ் கடல் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. விண்வெளி நேரத்தில் வார்ம் ஹோல்ஸ் என்ற கருத்து பெரும்பாலும் அறிவியல் புனைக்கதைகளில் இடம்பெறுகிறது. இது சோதனை ஆதாரம் இல்லாத ஒரு ஊக கோட்பாடாக உள்ளது. கருத்துளைகளுக்கு அதாவது பிளாக் ஹோல்ஸ்க்கு நேர்மாறாக வெள்ளை துளைகள் கருதப்படுகின்றன. இதில் பொருள் மற்றும் ஆற்றல் அதாவது மேட்டர் மற்றும் எனர்ஜி உள்ளே இழுக்கப்படுவதற்கு பதிலாக வெளியேற்றப்படுகிறது. பிரபஞ்சத்தில் அறியப்பட்ட மிக பெரிய அமைப்பு ஹெர்குலஸ் கொரோனா பொரியாலிஸ் கிரேட் வால் ஆகும். இது 10 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு மேல் நீண்டிருக்கும் விண்மீன்களின் மிக பெரிய அண்ட இழை ஆகும். காமா கதிர் வெடிப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. நமது சூரியன் அதன் முழு வாழ்நாளில் வெளியிடும் ஆற்றலை விட சில நொடிகளில் அதிக ஆற்றலை இது வெளியிடும். நேயர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். சந்திரன் மற்றும் செவ்வாய் முதல் தொலைதூர விண்மீன் திரள்களின் மர்மங்கள் வரை புதிய எல்லைகளின் உச்சியில் நிற்கும்போது விண்வெளி ஆய்வு என்பது ஒரு அறிவியல் முயற்சி மட்டுமல்ல, மனிதனின் ஆர்வத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு சான்றாகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அறியாதது இருப்பு பற்றிய நமது புரிதலை வடிவமைக்கக்கூடிய மற்றும் நமது கிரகத்தின் எல்லைகளை தாண்டிய நுண்ணறிவுகளை வழங்கும் கண்டுபிடிப்புகளின் வாக்குறுதியை இது வழங்குகிறது. தொடர்ச்சியான ஆய்வுகளின் மூலம் அறிவின் எல்லைகளை தாண்டுவதற்கும் நமது எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கும் விண்வெளியின் அறியப்படாத ஆழத்தில் தைரியமாக செல்வதற்கும் மனிதகுலத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த விண்வெளி ஆய்வுகள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.